Hello students, welcome to HIPAA Max 12 Standard Max Chapter 6 Exercise 6.5 la third question பார்க்கலாம். If the two lines x minus 1 by 2 is equal to y plus 1 by 3 is equal to z minus 1 by 4 and x minus 3 by 1 is equal to y minus m divided by 2 is equal to z intersect at a point, find the value of m. ரெண்டு லைன் கொடுத்துட்டு இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் பண்ணணும் கொடுத்துட்டு வேல்யூ ஆஃப் m என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க லைன்லேருந்து நமக்கு தேவையான வேல்யூஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். a வெக்டர் b வெக்டர் இதெல்லாம் எடுத்துட்டு அதாவது c வெக்டர் மைனஸ் a வெக்டர் இன்டூ b vector cross d vector is equal to 0 அப்படின்னா இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்ரெடி அவங்க இன்டர்செக்ட் அட் பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு வேல்யூஸை கண்டுபிடிச்சாலே ஈக்குவல் டு 0 பண்ணும்போது எம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் ஃபார்முலா, இதான் செய்ய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் எடுக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு லைன் அது கன்சிடர் பண்ணலாம். நான் இன்னொரு வாட்டி எடுத்து எழுதலை, கொஷின்லேருந்தே நான் எடுத்து எழுத சரிங்களா. நீங்கள் இன்னொரு வாட்டி ஆனால் கிவனில் எழுதிடுங்க. ஏ வெக்டர் எக்ஸ் மைனஸ் ஒன்னா அது ப்ளஸ் ஒன்னு கன்சிடர் பண்ணும். ப்ளஸ் ஐ plus 1 minus 1 into j minus j minus 1 na plus k vector இது a vector ஓடது. b vector na denominatorல இருக்குது, அதுக்கு வந்து சைன் சேஞ்ச் பண்ண வேண்டாம். a vectorக்கு மட்டும் தான் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். x minus 1 na plus 1 எடுத்துப்போம். பட் b vector எடுக்கும்போது அங்கே எப்படி கொடுத்துருக்காங்க 2i plus 3j plus 4k அதை டைரெக்டாக நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் சரியா. இப்போ செகண்ட் லைன்ல இருந்து c vector d vector நியூமரேட்டரில் இருக்கிறது c வெக்டர். c வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 3னா ப்ளஸ் 3 இல்லையா, ப்ளஸ் 3 மைனஸ் 3னா ப்ளஸ் 3i மைனஸ் எம் எப்படி எழுதலாம் ப்ளஸ் எம் இன்ட்டு ஜே. இசட் பக்கத்தில் எதுவுமே இல்லை, அப்போ கே வேல்யூவே இல்லைன்னு அர்த்தம். அடுத்து டி வெக்டர், டி வெக்டரோடது 1 2 இருக்குது. அப்போ ஐ வெக்டர் ப்ளஸ் 2j வெக்டர். இசட் கீழே எதுவுமே இல்லைன்னா 1ன்னு எடுத்துக்கலாம். அப்போ ப்ளஸ் கே வெக்டர். இப்போ நமக்கு தேவையான 4 வெக்டர் தெரிஞ்சிருச்சு. இந்த 4 வெக்டர் வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறமா பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர், இது ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். 1 by 1 கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். சி வெக்டர் என்ன கொடுத்துருக்காங்க 3i ப்ளஸ் எம் இன்ட்டு ஜே மைனஸ் ஏ வெக்டர் ஐ மைனஸ் ஜே ப்ளஸ் கே. இதை சால்வ் பண்ணால் 3i மைனஸ் ஐ 2i ப்ளஸ் எம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ எம் ப்ளஸ் 1 இல்லை எம் ப்ளஸ் 1 இன்ட்டு ஜே, எம் இருக்கனால ப்ராக்கெட்டில் எழுதணும். அப்புறம் இங்கே 0 இருக்குது, 0 மைனஸ் கேன்னு எடுத்துக்கலாம். இது வந்து சி மைனஸ் ஏவோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர், மேட்ரிக்ஸ் தான் இல்லைங்களா. ஐ ஜே கே, பி வெக்டரோடது 2 3 4 நீங்கள் ஆல்ரெடி மேலே எழுதியிருப்பீங்க, அதை ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. 1 2 1. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். ஐ ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 3 1s are 3 3 minus 8 இன்ட்டு ஐ, அடுத்து மைனஸ் ஜே இன்ட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ அப்படி பார்த்தோன்னா 2 1s are 2 மைனஸ் 4 1s are 4 ப்ளஸ் கே. ஃபர்ஸ்ட் ரோ லாஸ்ட் காலம் 2 2 மைனஸ் 3 1s are 3 2 2s are 4 3 1s are 3. அப்போ 3 minus 8 minus 5i 2 minus 4 minus 2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும் ப்ளஸ் 2j 4 minus 3 1 1 இன்ட்டு கே. இப்போ பி கிராஸ் டி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இந்த ரெண்டுத்தையும் என்ன பண்ணும் ப்ராடக்ட் இல்லையா, சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் இன்ட்டு பி வெக்டர் கிராஸ் டி வெக்டர், இது 0 அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ சி வெக்டர் கிராஸ் சி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் என்ன கண்டுபிடிச்சோம் 2i ப்ளஸ் எம் ப்ளஸ் 1 இன்ட்டு ஜே மைனஸ் கே இன்ட்டு பி கிராஸ் டி இப்போ தான் கண்டுபிடிச்சோம் மைனஸ் 5i ப்ளஸ் 2j ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0. மல்டிபிள் பண்ணலாமா, 2i இன்ட்டு மைனஸ் 5, அப்போ மைனஸ் 10 plus m plus 1 into 2, அப்போ 2 times of m plus 1 minus 1 into plus 1, அப்போ minus 1 equal to 0. minus 10 plus 2 inside multiple பண்ணலாம். 2 into m plus 2 1s are 2 minus 1 equal to 0. minus 10 plus 2 minus 8 minus 1 minus 9, அப்போ 2m minus 9 equal to 0.
அடுத்த லைனில் 2m is equal to மைனஸ் 10 சைடுக்கு வந்தால் ப்ளஸ் 9 m is equal to 9/2 இதுதான் நம்மளோட ஆன்சர். அண்டர்ஸ்டாண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஒன் பாருங்க. ஷோ தட் த லைன்ஸ் x minus 3/3 y minus 3/-1 comma z minus 1 equal to 0. இங்கேயும் ஈக்குவல்னா ஈஸி சம் சால்வ் பண்ணுறது. பட் நமக்கு ரெண்டு டேர்ம் மட்டும்தான் ஈக்குவலில் கொடுத்துருக்காங்க, அடுத்த டேர்ம் கமாவில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அண்ட் x minus 6/2 is equal to z minus 1/3 comma y minus 2. இங்கேயும் பாருங்கள் கமா கொடுத்துட்டு தான் y டேர்ம் கொடுத்துருக்காங்க. இன்டர்செக்ட். ஸோ இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுதுன்றதை நம்ம சொல்லணும் ஃபர்ஸ்ட். அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். ஃபர்ஸ்ட் அது இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையா அந்த கண்டிஷன் செக் பண்ணும். அப்படி இன்டர்செக்ட் ஆச்சுன்னா அதோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் என்ன அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ சம் சால்வ் பண்ணலாம். சொல்யூஷனில் ஃபர்ஸ்ட் கிவன் லைன் எடுத்து எழுதிக்கிறேன். x minus 3/3 is equal to y minus 3/-1 comma z minus 1 equal to 0. இப்போ இந்த டேர்ம்ல வந்து எப்படி நமக்கு வரணும்? ஆக்சுவலா x minus x1 divided by b1, y minus y1/b2, அப்புறம் z minus z1/b3 இப்படி தானே வரணும். x equal to y equal to z தானே வரணும். பட் இங்கே z minus 1 equal to 0ன்னு தான் இருக்கு. அப்போ இந்த டேர்ம்னா ஈக்குவல் டு போட்டு எழுதுற மாதிரி மாற்றணும். அப்போ தான் நமக்கு வந்து பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனோ இல்லை இன்டர்செக்ட் ஆகுதா இல்லையான்றதே கண்டுபிடிக்க முடியும். x minus 3 divided by 3 is equal to y minus 3 divided by -1 and next equal to z minus 1 divided by 0ன்னு எழுதிக்கலாம். அப்புறம் தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். இந்த மாதிரி நம்ம ஃபார்மேட் கொண்டு வந்துடணும். அதே மாதிரி செகண்ட் லைனுக்கும் எழுதிக்கலாம். x minus 6 divided by 2 z minus 1 divided by 3 comma y minus 2 is equal to 0. இப்போ இதோட டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோன்னா ரொம்ப டைம் எடுக்கும். சரிங்களா? பட் நம்ம வந்து டைரெக்டாக இதை இப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு இப்படி எழுதிக்கணும். நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட்டு x minus 6 divided by 2 is equal to z minus 1/3 is equal to y minus 2 divided by 0ன்னு எடுத்துக்கலாம். y செகண்டரியாக வச்சுட்டு அப்புறம் z அப்புறமா எழுதிக்கலாம். இப்போ இதை நான் அப்படியே மாற்றி எழுதிட்டேன். y வந்து செகண்டாகவும் z வந்து தேர்டாக எழுதிட்டேன். இப்போ இந்த ரெண்டு லைன் இருக்குல்ல, இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னா கண்டிஷன் என்னன்னா x2 minus x1, y2 minus y1, z2 minus z1, b1 b2 b3, d1 d2 d3 இந்த மேட்ரிக்ஸோட வேல்யூ, அதாவது இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ 0வா வரணும். இது 0 வந்துச்சுன்னா இந்த ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இந்த b1 b2 b3ல எப்படி கெட் பண்ணுறதுன்னு ஆல்ரெடி நான் எழுதிட்டேன் பாருங்க. இதுதானே ஃபார்முலா, லைனோட ஃபார்முலா. அப்போ நியூமரேட்டரில் இருக்கிறது x1 y1 z1, இது b1 b2 b3. அதே மாதிரி தான் செகண்ட் லைனுக்கும் இது x2 y2 z2, இது d1 d2 d3. ஸோ நம்ம வேணால் தனியாக எடுத்து எழுதிக்கலாம். y1 z1 வேல்யூ -3னா +3 அர்த்தம். y1 -3 +3, z1 -1னா +1. அதே மாதிரி இப்போ x2 வேல்யூ -6னா +6, y2 வேல்யூ -2னா +2, z2 வேல்யூ -1னா +1. கிளியரா? இதே மாதிரி b1 டினாமினேட்டரில் இருக்கிறது, அது சைன் சேஞ்ச் பண்ண வேணாம் இல்லையா? b1 3, b2 -1, b3 வந்து 0. அதே மாதிரி d1 2, d2 வந்து 0, d3 வந்து 3. இதுக்கப்புறம் மேட்ரிக்ஸில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ இதோட வேல்யூஸ் மட்டும் எழுதிக்கலாம். x2 6 -3, y2 2 -3, z2 1 -1, b1 3, b2 -1, b3 0, d1 2, d2 0, d3 வந்து 3. இப்போ நெக்ஸ்ட் லைனில் இதை சால்வ் பண்ணலாம். 6 -3 3, 2 -3 -1, 1 -1 0. அடுத்தது 3 -1 0, 2 0 3. ஆக்சுவலாக இந்த வேல்யூ பாருங்கள், ரெண்டு ரோ ஒரே மாதிரி வந்தாலே அதோட வேல்யூ 0 தான் இல்லையா? நார்மலாக ரெண்டு ரோ ஈக்குவலாக இருந்தால் வேல்யூ 0. பட் நம்ம அதை சால்வ் பண்ணிடலாம். 3 into first row first column, -1 into 3 -3 -0 தான். Minus of -1 first row second column, 3 3s are 9, 9 minus 0. அடுத்த டேர்ம் 0 தான். அப்போ 0 into anything 0 வர விட்டுறலாம். இப்போ 3 into -3,
minus 9. Minus into minus plus 9 minus 0, 9. Plus 9 minus 9 cancel பண்ணிட்டா 0. இப்போ இதோட வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லலாம்? The given lines intersect each other. Intersect each other னு எழுதிடலாம். இப்போ இது எழுதிட்டு the given lines intersect each other. First proof பண்ண சொன்னாங்க, நம்ம prove பண்ணிட்டோம். இப்போ இதோட intersecting points என்னன்னு கண்டுபிடிக்கணும் இல்லையா? So to find the points நம்ம என்ன பண்ணலாம்? To find the intersecting points, first line இப்போ எடுத்துக்கணும். first line கொடுத்திருக்கதை எடுத்து எழுதிக்கலாம். first line நம்ம எழுதிட்டு equal to ஒரு வேரியபிள், அதை வந்து t னு கன்சிடர் பண்ணலாம். செகண்ட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு s னு நம்ம அதை எது வேணா எடுத்துக்கலாம். இப்போ இது 1 by 1 கண்டுபிடிக்கணும் நம்ம. ஃபர்ஸ்ட் x t, இதை ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணுங்க. x minus 3 by 3 is equal to t. அப்போ எப்படி மாறும்? இந்த 3 t பக்கத்தில் போயிடும். x minus 3 is equal to 3 times of t. x is equal to 3 times of t. minus 3 inside போனால் plus 3. அடுத்தது y. y minus 3 divided by minus 1 equal to t. அப்போ y minus 3 is equal to minus 1. அந்த சைடு போகுது மல்டிப்ளிகேஷன், அப்போ minus t னு மாறும் இல்லையா? minus 1 into t minus t. அடுத்த லைனில் y is equal to minus t plus 3. அடுத்து z minus 1 divided by 0 is equal to t. 0 into t 0 into t 0 னு மாறிடும். அப்போ z minus 1 is equal to 0, z is equal to 1. இப்போ இதை கண்டுபிடிச்சோம் இல்லையா? இது ஒரு பாயிண்ட்டாக எழுதணும். 3t plus 3 minus t plus 3 z ஓட வேல்யூ என்ன? 1. இது ஃபர்ஸ்ட் பாயிண்டர். இதே மாதிரி செகண்ட் லைன் இருக்கு இல்லையா? செகண்ட் லைன் எழுதிட்டு அதுக்கும் இதே மாதிரி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் செகண்ட் லைன் எழுதிக்கிறேன். லைன் பாருங்க, x minus 6 by 2, y minus 2 by 0, z minus 1 by 3 is equal to s. இப்போ ஒரு டேர்மா நம்ம கம்பேர் பண்ணலாம். x minus 6 by 2 ஒரு டேர்மா ஈக்குவலேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் x minus 6 by 2 is equal to s. இப்போ 2 அந்த சைடு கொண்டு போயிடலாமா? x minus 6 is equal to 2 into s. x is equal to 2 into s minus 6 அந்த சைடு போனால் plus 6. அடுத்தது y minus 2 divided by 0 is equal to s. 0 into s 0 ஆயிடும். y minus 2 is equal to 0, y is equal to minus 2 அந்த சைடு போனால் plus 2. அடுத்து z minus 1 divided by 3 is equal to s. z minus 1 is equal to 3 times of s. z is equal to 3 times of s minus 1 and set போனா plus 1. இப்போ இந்த மூணு டேர்ம் எடுத்து எழுதிக்கலாமா? 2s plus 6, y is equal to 2. அப்போ y எழுத வேண்டாம், 2 மட்டும் எழுதிக்கலாம். 3s plus 1. இப்போ இந்த ரெண்டு லைன் இன்டர்செக்ட் ஆகுதுன்னு வைங்க. இந்த லைனோட இன்டர்செக்ட் பாயிண்ட்டும் இந்த லைனோட இன்டர்செக்ட் பாயிண்ட்டும் ஈக்குவல் தானே? அப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவல் பண்ணிக்கலாம்ல. இந்த ரெண்டு பாயிண்ட்டையும் நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதிக்கலாமா? ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம், t கண்டுபிடிச்சோம்ல, அந்த பாயிண்ட்டும் 3t plus 3 minus t plus 3 அதுக்கப்புறம் 1 is equal to இப்போ கண்டுபிடிச்சதும் 2s plus 6 2 3s plus 1. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல்னு வைங்க. இது ரெண்டும் ஈக்குவல்னா இந்த ஃபர்ஸ்ட் டேர்மும் இந்த ஃபர்ஸ்ட் டேர்மையும் நான் ஈக்குவல் பண்ணலாம். செகண்ட் டேர்மையும் ஈக்குவல் பண்ணலாம். தேர்ட் டேர்மையும் ஈக்குவல் பண்ணலாம். ஒரு டேர்மையும் ஈக்குவல் பண்ணிட்டு நான் ஆன்சர் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, இங்கேயும் t, இங்கே t இருக்கு, இங்கே s இருக்கு, வேல்யூ வராது. மைனஸ் t, இங்கே 2, மைனஸ் t பிளஸ் 3, இங்கே 2 மட்டும் தான் இருக்கு, s இல்லை. இப்போ செகண்ட் டேர்ம் எடுங்க, மைனஸ் t பிளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ மைனஸ் t அந்த சைட் போடட்டும், பிளஸ் 2 இந்த சைட் வந்தால் மைனஸ் 2, மைனஸ் t அந்த சைட் போனால் t. இப்போ 3 minus 2 1 is equal. ஃபர்ஸ்ட் t கண்டுபிடிச்சிட்டோமா? இதே மாதிரி sக்கு பாருங்க, லாஸ்ட் டேர்ம் 3s plus 1, லாஸ்ட்ல இங்கே 1 மட்டும் இருக்கு. இப்போ 3s plus 1 is equal to 1. 3s is equal to 1 plus 1 and set பண்ணால் minus 1. 3s is equal to 0, s is equal to 0 by 3 which is equal to 0. கிளியரா? இப்போ s ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், t ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதை எங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்? நம்ம கண்டுபிடிச்ச லைன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த லைனில் இதை சப்ஸ்டியூட் பண்ணும். நீங்கள் ஒரு சைடு சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும், அடுத்த சைடு ஈக்குவல்.
ஸோ டி மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். எஸ் கண்டுபிடிக்கணும்னே கிடையாது. பட் நம்ம வந்து எதுக்கும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஒருவேளை உங்கள் கிளாஸ் புக்கில் கண்டுபிடிக்கலாம்னா கண்டுபிடிக்காதீங்க. டி மட்டும் கண்டுபிடிச்சிட்டு கூட சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 3t plus 3 minus t plus 3 1. இப்போ இந்த டீக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணோம். 3 into 1 plus 3 minus 1 plus 3 ஆல்ரெடி 1 மட்டும்தான் இருக்கு. 3 1s are 3, 3 plus 3 6, 3 minus 1 2, அப்புறம் அந்த 1. இதுதான் பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். சரிங்களா? இப்போ நீங்கள் எஸ்ஸுக்கு பதிலாக இங்கே 0 சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்க. இது 0 ஆகிடும். 6 2, இது 0 ஆகிடும். 1, அதே வேல்யூ தான் வரும். சரிங்களா? நீங்கள் டி கண்டுபிடிச்சாலும் சரி, எஸ் கண்டுபிடிச்சாலும் சரி, ரெண்டுத்துக்குமே ஒரே வேல்யூ தான் வரும். The required point of intersection is அப்படின்னு முடிச்சிடலாமா? Therefore, the required point of intersection is, நீங்கள் கொஞ்சம் ஃபுல்லாக எழுதிடுங்க. intersection is 6, 2, 1. Understand of the sum எல்லாருக்கும்? Thank you so much for watching.